அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மஹீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இதே திருக்குர்ஆன் கூறும் அறிவியல் தொடர் காணொலியில் இது 4வது பாகம். இந்த காணொலியில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய போதனைகளில், அதாவது மனித இனம் தோற்றுவிக்கப்பட்டு 10 தலைமுறை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவக்கத்திலிருந்து 10வது தலைமுறை இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமுறை. அப்படிப்பட்ட ஆரம்ப காலத்திலேயே திருமறை குர்ஆன் அறிவியலை பற்றி ஆணித்தரமாக அசைக்க முடியாத சான்றுகளை முன்வைத்திருக்கிறது. அந்த சான்றுகளை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். திருக்குர்ஆன் கூறும் அறிவியல் பாகம் 4. சந்திரனை ஒளியாகவும் சூரியனை விளக்காகவும் அமைத்தான். சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு கண்டுபிடிப்புகளும் இல்லை, எந்த ஒரு பல்கலைக்கழகங்களும் இல்லை. அப்படிப்பட்ட ஆரம்ப காலத்திலேயே திருமறை குர்ஆன் தெள்ள தெளிவாக பலவிதமான நபிமார்களுடைய வரலாறுகளின் ஏராளமான அறிவியல் சான்றுகளை நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் அந்த அறிவியல் சான்றுகளை மட்டும் தனியாக இந்த காணொலியில் நம்ம பதிவு செய்கிறோம். அப்போ நூஹு என்ற ஒரு இறை தூதரின் பெயர். இது மொத்தம் இந்த அத்தியாயம் 71, மொத்த வசனங்கள் 28. இந்த 28 வசனங்களையும் நான் முதல்ல சொல்லி காட்டுகிறேன். அதுக்கு பிற்பாடு நம்ம அந்த அறிவியலை அதிலிருந்து அடையாளம் காட்டுவோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். உமது சமுதாயத்திற்கு துன்புறுத்தும் வேதனை வருவதற்கு முன் அவர்களை எச்சரிப்பீராக என்று நூஹை அவருடைய சமுதாயத்துக்கு நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதைத் தொடர்ந்து அப்படியே வருவோம். என் சமுதாயமே, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள் என்று நான் உங்களுக்கு தெளிவாக எச்சரிப்பவன் தான். அவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், குறிப்பிட்ட தவணை வரை உங்களுக்கு அவகாசமும் தருவான். அல்லாஹ்வின் தவணை வரும்போது அது பிற்படுத்தப்படாது. நீங்கள் இவைகளை எல்லாம் அறிந்து செயல்பட வேண்டாமா என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மக்களுக்கு கூறுகிறார்கள். மேலும், என் இறைவா, என் சமுதாயத்தை இரவிலும் பகலிலும் நான் அழைத்தேன். உன்னை நோக்கி உன்னுடைய நேரான வழியில் இரவிலும் அழைத்தேன், பகலிலும் அழைத்தேன். எனது அழைப்பை அவர்கள், என்னுடைய அழைப்பு வெறுப்பை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு அதிகமாக்கவில்லை. இரவிலும் பகலிலும் எந்த நேரமும் நான் அவர்களை உன்னுடைய நேர்வழியில், உன்னுடைய ஆதாரத்தோடு, உன்னுடைய வகையை கொண்டு அவர்களை அதன்பால் அழைக்கிறேன். ஆனால் எனது அழைப்பு அவர்களுக்கு வெறுப்பை தவிர வேறு எதையும் அதிகமாக்கவில்லை. நீ அவர்களை மன்னிப்பதற்காக நான் அவர்களை அழைத்த போதெல்லாம் தமது விரல்களை தமது காதுகளில் வைத்து அடைத்துக் கொள்கிறார்கள். கேட்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு சத்தியத்தையும் உண்மையும் எதை சொன்னாலும் சரி, இன்னைக்கு வரலையும் கேட்க மாட்டாங்க. காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. போற வர இடங்கள் எல்லாம் வந்ததையெல்லாம் வாய்க்கு வந்ததே பிதற்றி விட்டு கொண்டு போயிட்டே இருப்பார்கள். காது கொடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை கேட்க மாட்டார்கள், சிந்திக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், நீ அவர்களை மன்னிப்பதற்காக நான் அவர்களை அழைத்த போதெல்லாம் தமது விரல்களை தமது காதுகளில் வைத்து அடைத்துக் கொள்கிறார்கள். தமது ஆடைகளால் தங்களை மூடிக்கொள்கிறார்கள். பிடிவாதம் பிடிக்கிறார்கள்.
அதிகமாக அகந்தை கொள்கிறார்கள். பின்னர் அவர்களை நான் உரத்த குரலில் அழைத்தேன், பின்னர் அவர்களை பகிரங்கமாகவும் அழைத்தேன், மிக மிக ரகசியமாகவும் அழைத்தேன். அழைத்தேன் என்றால் பிரச்சாரம் செய்தேன் என்று அர்த்தம். உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்றும் கூறினேன். உங்களுக்கு அவன் தொடர்ந்து மழையை அனுப்புவான். அப்போ கடுமையான பஞ்சம் இருந்திருக்கு போல இருக்கு, திங்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ நினைவுபடுத்துகிறாங்க, உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், நீங்கள் செய்கிறது அநியாயம், அக்கிரமம், இறைவனுடைய படைத்த இயற்கைக்கு மாற்றமாக நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்றும் கூறினேன். மேலும் உங்களுக்கு அவன் தொடர்ந்து மழையை அனுப்புவான், செல்வங்கள் மூலமும் மக்கள் மூலமும் உங்களுக்கு உதவுவான், உங்களுக்காக சோலைகளை ஏற்படுத்துவான், உங்களுக்காக நதிகளையும் ஏற்படுத்துவான். உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு மரியாதையும் வழங்க மாட்டேங்கிறீர்களே, அனைத்தையும் உங்களுக்காக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற அந்த ரப்புக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லையே. உங்களை அவன் பல வகைகளாக படைத்தான். 7 வானங்களை அல்லாஹ் எவ்வாறு அடுக்கடுக்காக படைத்துள்ளான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா? நம்ம பார்க்குறோம், இன்றைக்கு பார்க்குற மக்களுக்கு கூட பார்த்தா ஒரு வானம் தான் தெரியும், 7 வானம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அறிவியல் கண் கொண்டு பார்க்கக்கூடியவர்களுக்கு அது தெரியும். அப்படிப்பட்ட அறிவியல் போதனைகளை அன்றைக்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு எடுத்து கூறுகிறார்கள். எப்படி 7 வானங்களை அல்லாஹ் எப்படி அடுக்கடுக்காக படைத்துள்ளான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா? அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அவற்றில் அந்த 7 வானங்கள்னு சொன்னாங்களே, அவற்றில் சந்திரனை ஒளியாகவும் அமைத்தான், சூரியனை விளக்காகவும் அமைத்தான். சந்திரனை ஒளியாக, அது ஒரு ஒளி, அதாவது சூரியனை விளக்கு, சூரியன் என்பது ஒரு விளக்கு அப்படி நினச்சிக்கோங்க. அந்த சூரியன் என்ற அந்த விளக்கு எரியும் பொழுது அந்த விளக்கின் சந்திரன் ஒளியை தரும். இந்த விளக்கின் ஒளியை பெற்று அது ரிஃப்ளெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த சூரிய ஒளி நம்ம சந்திரனில் படும்போது அதிலேருந்து அடிக்கக்கூடிய வெளிச்சம்தான் சந்திரனுடைய வெளிச்சம். சந்திரனுக்கென்று தனியாக எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது. அப்போ பூமி சுற்றி கொண்டு வருகிறது, அதை சுற்றி ஒவ்வொரு கோள்களும் சுற்றி கொண்டு இருக்கிறது இல்லையா? அப்படி இருக்கின்ற இந்த கோள்களில் சூரியனில் ஏற்படுகிற அந்த வெளிச்சம் சந்திரனில் படும்போது அது நமக்கு வெளிச்சமாக பிரதிபலிக்கிறது. அதுக்கென்று தனி ஒரு ஒளி இல்லை என்பதை அவ்வளவு ரத்தின சுருப்பா இன்றைய நூற்றாண்டில் மிக சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அறிவியல் உண்மையை ஆரம்ப காலத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு போதிக்கிறார்கள். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நபிமார்களும் எந்த ஒரு விஷயத்தை மக்களுக்கு போதித்தாலும் சரி, அதிலிருந்து பல அறிவியல் உண்மைகளை சேர்த்தே இருக்கும். அது இன்றைக்கு அனைத்துமே கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையில் ஒன்றாக இருக்கிறது. அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் வருவோம் அடுத்து. அதாவது வானங்களை அல்லாஹ் எவ்வாறு அடுக்கடுக்காக படைத்துள்ளான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா? அவற்றில் சந்திரனை ஒளியாக அமைத்தான், சூரியனை விளக்காக அமைத்தான். அந்த சூரியன் எரிகின்ற அந்த விளக்கின் வெளிச்சம்தான் சந்திரன் பட்டு அது நமக்கு அதிலிருந்து நமக்கு ஒளி பிரதிபலிக்கிறது. அல்லாஹ் உங்களை பூமியிலிருந்தே வளர்த்து பெரிதாக்கினான், பின்னர் அதிலேயே உங்களை மீட்டுவான்.
அதிலிருந்து உங்களை வெளியேற்றுவான். பூமியில் உள்ள பல வழிகளில் நீங்கள் செல்வதற்காக அல்லாஹ்வே உங்களுக்காக அதை விரிப்பாக அமைத்தான் என்றும் கூறினார். என் இறைவா, அவர்கள் எனக்கு மாறு செய்து விட்டார்கள். என்னுடைய செல்வமும் சந்ததியும் அவனுக்கே நட்டத்தை ஏற்படுத்துகிறதோ அவனை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள் என்றும் நூஹ் கூறினார். மிக பெரும் சூழ்ச்சியை அவர்கள் செய்தார்கள். உங்கள் கடவுள்களை விட்டு விடாதீர்கள். மிகப்பெரிய சூழ்ச்சி. அதில் இருக்கிற முக்கியமான பிரமுகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சத்தியத்துக்கு எதிராக மிகப்பெரிய சூழ்ச்சி செய்கிறார்கள். அப்படி செய்து என்ன சொல்கிறார்கள்? உங்கள் கடவுள்களை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். யார் உங்கள் கடவுள்கள்? அன்றைய காலத்தில் அவங்களால் பெரிதாக மதிக்கப்பட்டு வணங்கிய ஒரு 5 தெய்வங்களுடைய பெயர் அல்லாஹ் குறிப்பிடுறான் திருமறை குர்ஆனில். அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் நல்லடியாராக வாழ்ந்தவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் மக்களுக்கு நன்மையை போதித்தவர்கள், நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள். அவர்களையே இவர்கள் கடவுளாக ஆக்கிவிட்டார்கள் என்பது. அதில் 1 வத்து, 2வது சுவாவு, 3வது எகூஸ், 4வது யவூக், 5வது நஸ்ர் ஆகியவற்றை நீங்கள் உங்கள் தெய்வங்களை விட்டுவிடாதீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள், போதிக்கிறாங்க அவங்களுடைய மக்களுக்கு. அதிகமானோரை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள். இந்த மாதிரி சொல்லி, இந்த 5 பேர் தான் உங்களுடைய தெய்வங்கள், அவர்களை விட்டுவிடாதீர்கள் என்று அவங்களுடைய பிரச்சாரம் மிக கைவோங்கி இருக்கு. இப்படி பிரச்சாரம் பண்ணி அதிகமானோரை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள். எனவே அநீதி இழைத்தோருக்கு, இப்படிப்பட்ட அநீதி இழைத்தவர்களுக்கு வழிகேட்டை தவிர வேறு எதையும் நாம் அதிகமாக்காதே. அப்படிப்பட்ட அந்த அநியாயக்கார மக்களுக்கு வழிகேட்டை தவிர வேறு எதையும் நீ அதிகமாக்காதே என்றும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அவர்களது குற்றங்கள் காரணமாக மூழ்கடிக்கப்பட்டு நரகில் நுழைக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வை அன்றி தமக்கு உதவியாளர்களை அவர்கள் காண மாட்டார்கள். என் இறைவா, பூமியில் வசிக்கும் உன்னை மறுப்போரில் ஒருவரையும் விட்டு வைக்காத. யாரையும் விடாத, ஒருத்தனை கூட நீ விட்டுறக்கூடாது. இந்த பூமியில் வசிக்கக்கூடிய உன்னை மறுக்கக்கூடிய ஒருத்தனையும் நீ விட்டு வைக்காதே. உனது அடியார்களை அவர்கள் வழிகெடுப்பார்கள். உன்னை மறுக்கும் பாவியை தவிர அவர்கள் வேறு யாரையும், நல்ல மக்களை அவனையும் பெற்றெடுக்க மாட்டார்கள். அவன் இனிமேல் பெற்கிறதெல்லாம் வெறும் சைத்தானை தான் பெற்பான், வழிகேடர்களை தான் பெற்பான். அதனால் அவர்களை ஒருத்தரையும் விட்டு வைக்காதே. மேலும் என் இறைவா, என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டு எனது வீட்டில் நுழைந்தவர்களையும் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக. அநீதி இழைத்தோருக்கு அழிவை தவிர வேறு எதையும் அதிகமாக்காதே என்றும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக உலகத்தில் அவனுடைய பார்வையில் அவனுடைய மலக்குகளை உதவியோடு கப்பலை செய்ய சொல்கிறான். கப்பல் செய்து முடிக்கப்பட்டுச்சு. அங்கே தண்ணி கிண்ணி ஒன்றும் கிடையாது. போகிறவன் வரவெல்லாம் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நக்கல் அடித்து அவர்களை ஒரு மாதிரி செஞ்சாங்க. என்ன, கப்பல் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. என்ன, அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி தெரியும் கப்பல் செய்ய? அல்லாஹ் தன்னுடைய பார்வையில் தன்னுடைய உத்தரவின் பேரில் என்ன அவன் செய்ய சொல்கிறான். எதை எப்படி செய்யணும், எங்கே வைக்கணும், பழவை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவனுடைய உத்தரவின் பேரில் அவனுடைய நாலேஜை சொல்லி கொடுக்குறதுல அவன் மலக்குகளை அனுப்பி உதவி பண்ணியிருப்பான் இல்லையா? அதுக்கு முன்னாடி கப்பல் படகு கிடகு எதுவுமே இல்லைல்ல. முதலாக உருவாக்கப்படுகின்றது அல்லாவின் ஒரு உதவியால் அது செய்யப்பட்டுச்சு. அப்போ அந்த நீரூற்றுகள் பொங்க ஆரம்பிக்குது. உடனடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்கள நம்பிய மக்களை அதில் ஏற்றிக்கொண்டு மேலும் இருக்கிற உயிரினங்களில் ஜோடியாக ஏற்றிக்கொள் என்று அவர்களை ஏற்றிக்கிட்டாங்க. கண்ணெதிரே இருந்த மகனை என் கொள்கையை ஏற்றுக்கிட்டு வான்னு கூப்பிட்றாங்க. அவன் அதெல்லாம் அவன் கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டு வர முடியாது,
நான் எதுக்கு தெரிகிற ஒரு மலையில் போய் ஏறிக்குவேன், என்னை காப்பாற்றிக்குவேன் அப்படிங்கிறான். உடனே அவங்க 2 பேருக்கு மத்தியில் ஒரு அலை குறுக்கிடுது. அதில் மூழ்கடிக்கப்பட்ட ஒருவனாக அவங்களுடைய மகன் ஆகிவிட்டான். அப்போ வானத்திலேருந்து தண்ணீர் கொட்டுன்னு மலை கொட்டுது, பூமியிலேருந்து நீரூற்றுகள் பொங்கி வருது, மிகப்பெரிய வெள்ளம் பெருக்கெடுத்து அந்த ஜூதி மலை என்று சொல்லக்கூடிய அராரத் மலைன்னு சொல்லுவாங்க, அந்த மலை உச்சியில் போய் இவங்களுடைய கப்பல் நின்று விட்டது. அதுக்கப்புறம் அல்லாஹ் அவர்களுக்கு ஓகே நீங்கள் இறங்குங்க, அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் இனி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கூறி அதுக்கப்புறம் தான் மீண்டும் மனித சமூகம் அந்த கப்பல் இருந்தவர்கள் இருந்து தான் மீண்டும் உருவாகுது. இது ஒரு சிம்பிளான ஒரு உரை. இதில் நாம் எடுத்துக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அறிவியல் சான்ற அப்போவே அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். சூரியன் விளக்காகவும் சந்திரன் ஒளியாகவும் சூரியனை விளக்காகவும் நாம் படைத்தோம் அப்படிங்கிறத. அப்போ அதுலேயே சொல்கிறான், பூமியிலிருந்து தான் உங்களை நாம் வளர்த்தோம், பூமியிலேருந்து மண் எடுத்து தானே நம்மளை படுத்துகிறோம். அப்போ இன்றைக்கி எப்படி அவ்வளோ ஒரு 800 கோடி இருப்போமா உலக மொத்த ஜனத்தொகை, இல்லை அது கூடிடுச்சா என்னான்னு தெரில. சரி, ஒரு லிமிட் வச்சுக்கலாம், 800 கோடி இருக்கணும் வைங்களேன், 1000லேருந்து ஒரு 800 இவ்வளவு கோடிகள் இருக்கிறோம். இவ்வளவு கோடி மக்களும் இந்த பூமியில் ஒரே ஒரு மனிதனை தான் அல்லாஹ் முதல்ல படைத்தான். பிறகு அதில் அவரிலேருந்து அது ஜோகியை படைத்தான். அப்புறம் பல்கி பெருக அப்போ இந்த பூமியிலேருந்து விளையிறத உணவுகளை உண்டு நம்மளுடைய உடம்பு பெருக்குது, பெரிய ஆளாக வளர்கிறோம், மரணம் அடைகிறோம், திருப்பி நம்மளை கொண்டு போய் மண்ணிலேயே அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்போது அந்த மண்ணிலேயே போயிடுது நம்ம உடம்பு. ஆக முதல்ல அல்லாஹ் பூமியை படைத்த அந்த அளவு இன்றைக்கி வரலையும் அப்படியே தான் இருக்கும், கூடவே செய்யாது. இதில் எவ்வளவு மனிதருடைய எண்ணிக்கை கூடினாலும் மண்ணிலேருந்து தானே வந்திருக்கோம், மண்ணை தின்னு தானே வளர்கிறோம். ஆக கூடவே செய்யாது. ஓகே, இதுலேயே தான் அனைவரும் நம்ம மரணிக்க இருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் என்ன தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்பர் 1 7 வானங்கள் அல்லாஹ் எவ்வாறு அடுக்கடுக்காக படைத்துள்ளான் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அவற்றில் சந்திரனை ஒளியாகவும் அமைத்திருக்கிறான், சூரியனை விளக்காகவும் அமைத்திருக்கிறான். இதுதான் இப்போ நான் எடுத்துக்கொண்ட பாயிண்ட்டு. சரியா? சந்திரன் என்பது இந்த சூரியனில் விளக்காக எரிகின்ற அந்த வெளிச்சத்தில் சந்திரன் அதை பெற்று அதிலிருந்து பிரதிபலிக்கிறது, அதுக்குன்னு தனி ஒளி கிடையாது என்பதை இன்றைய அறிவியல் தெளிவாக கண்டுபிடித்து இந்த உண்மையை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. மேலும் அல்லாஹ் உங்களை பூமியிலிருந்தே வளர்த்து பெரிதாக்கினான். நம்ம வளர்கிறோம், தாயுடைய வயிற்றுலேருந்து என்ன ஒரு 2 கிலோ 2.5 கிலோ இவ்வளவு அளவுக்கு தானே வெளியே வந்தோம். வந்த பிற்பாடு வாழக்கூடிய 100 கிலோ இருக்கிறான், 200 கிலோ இருக்கிறான். மனுஷங்களில் பல மாதிரி அவங்க வெயிட்டுக்கு தக்கவாறு இந்த 200 கிலோ எங்கேருந்து வந்துச்சு, 100 கிலோ எங்கேருந்து வந்துச்சு, 50 60ன்னு இது எங்கேருந்து வந்துச்சு? இந்த மண்ணில் இருந்து விளையப்பட்ட அந்த உணவுகளை சாப்பிட்டு தானே வளர்ந்துச்சு நம்ம உடம்பு அப்படிங்கிறதையும் எல்லாரும் பண்ணுறான், தெளிவாக சொல்கிறான். பின்னர் அதிலேயே உங்களை மீட்டுவான். நம்ம போக வேண்டியது அங்கே தான் இருக்குது. அதிலிருந்தே உங்களை வெளியேற்றுவான். உலகத்தை பூமியெல்லாம் அழித்து முடித்த பிற்பாடு அல்லாஹ்வுடைய அடுத்து ஒரு சத்தம் ஊதப்படும். உடனடியாக அந்த மண்ணிலிருந்து அனைவரும் வெளியேறிடுவார்கள். ஆதம் முதல் மனிதனிலிருந்து இறுதியாக மரணிக்கின்ற கடைசி மனிதன் வரை அனைவரையும் அந்த மண்ணிலிருந்து அல்லாஹ் வெளியேற்றுவான். இது அல்லாஹ்வுக்கு பெரிய ஒரு கஷ்டம்லாம் கிடையாது. சரியா? ஏன்னா ஒரே ஒரு சத்தம் தான், உடனே வாடினா வந்துடும் அனைத்தும், போன்னா போயிடும் அனைத்தும். அந்த அளவுக்கு ஆற்றல் பெற்றவன் தான், சர்வ சத்தந்தான் அல்லாஹ் என்பதை விளங்கி செயல்படக்கூடியவர்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இதை பற்றிய தெளிவாக நம்ம ஒவ்வொரு நபிமார்களையும் ஏதாவது ஒரு அறிவியல் உண்மை இல்லாமல் இருக்காது. ஏன்னா தெளிவாக படித்து உணர்ந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.